कमिव बन्ध मृत्योर्मुक्षीयमामृतात् त्रयम्पकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्. திருச்சிற்றம்பலம். திரையம்பகம் சொல்லும்போது ஓம் சொல்லிட்டு தான் சொல்லணும். அப்புறம் நான் ரொம்ப நாள் கீதா நினைச்சுட்டே இருக்கேன். அதாவது ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் பண்ணி குழந்தை அதை ரெக்கார்ட் பண்ணாது. நம்ம வந்து தேவார திருமுறைகள் சொல்லும் போதுதான் அதை முடிக்கும் போது திருச்சிற்றம்பலம் சொல்லணும். தேவார திருமுறைகளை ஆரம்பிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் சொல்லணும், முடிக்கும் போது திருச்சிற்றம்பலம். இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கும், இனிமே ரெக்கார்ட். இப்போ தேவியினுடைய 5 தொழிலும் தேவியினுடைய வடிவமும் ஈஸ்வர வடிவம். பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி சின்மயி பரமானந்த விஜான கனரூபிணி தியான தியாது தேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா பஞ்ச பிரேத ஆசன ஆசீனா 5 பிரேதங்களால் ஆன ஆசனத்தில் அமர்ந்திருப்பவள். பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதாவது ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன், இந்த 5 தேவர்களும் பிரம்மத்திடமிருந்து அவ தோன்றியிருக்கா நமக்கு தெரியும். தேவி தனது அந்த 5 தொழிலை, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 தொழில், சிருஷ்டி, ஸ்திதி, லயம், மறைத்தல், அனுகிரகித்தல் தெரியும் இல்லையா, அந்த 5 தொழிலையும் இவர்களுக்கு அவ தனித்தனியா அவளுக்கு அவ உனக்கு இந்த வேலைன்னு சொல்லி கொடுத்துருக்காம. அவளும் இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், திரோதனம், அனுகிரகம், அதாவது திரோதனம்னா மறைத்தல், மறைத்தல், அனுகிரகித்தல்ங்கிற இந்த 5 தொழிலையும் அவ செஞ்சுட்டு இருக்கா. இப்ப மகா பிரளயம் ஏற்படும் போது நம்ம முதல்ல பார்த்தோம்னா மகா பிரளயம், தாண்டவ சாட்சினி எல்லாம் பார்த்தோம். இந்த 5 தொழில்களிலிருந்து அவ விடுபட்டு அம்மாளோட ஐக்கியமாயிடும் இந்த 5 பேர். அதாவது எப்படின்னாக்கா அவ உட்கார்ந்து இருக்கிற அந்த கட்டிலினுடைய 4 கால்கள்ல இந்த 4 தேவர்களும் அவளுடைய மேல பலகையில சதாசிவனும் இருக்கா. அவ வந்து தேவியோட லயம் அடையறதுக்கு போகும்போது, அதாவது அந்த அந்த ஒரு நேரத்துல அவகிட்ட சக்தி இல்லை, அம்மாளுடைய சக்தி இல்லாத போது அவ பிரேதம், அதாவது பிரேதம் எப்படி பிரிக்கணும்னாக்க ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு செல்வது, அதுக்கு பிரேதம் அப்படின்னு பேரு. அவ இங்க இருந்து இப்போ பிரளயம் வந்துடுத்து, எல்லாம் முடிஞ்சுடுத்து, மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கணும். அதனால அம்பாள் கிட்ட அவ போறா. அந்த நேரத்துல அவளுக்கு பிரேதம்னு பேரு. அதனால அப்போ அவ மேல தேவி உட்காரும் போது அவளுடைய அந்த ஆசனத்துக்கு பஞ்ச பிரேத ஆசன ஆசீனா, 5 பிரேதங்களால் ஆகிய ஆசனத்தில் வீற்று இருப்பவள். அதாவது பஞ்ச கிருத்தியங்களுக்கு இவெல்லாம் காரண கர்த்தாவா இருக்கா அப்படின்னு சொன்னோம்னாலும் அது தேவியினாலதான், அவளுடைய சாநித்தியத்தினால. அதனால அம்பாள் அவளுடைய சக்தி அவகிட்ட இல்லாத போது, சாநித்தியம் இல்லாத போது அவ பிரேதங்களுக்கு பிரேதர்கள், அவகிட்ட சக்தி இல்லை. அதனால அவ மறுபடியும் போய் அவளுக்கு உண்டான சக்தியை வாங்கிட்டு மறுபடியும் அந்த சிருஷ்டி ஸ்திதி அதெல்லாம் ஆரம்பிக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த நாம சொல்றோம் அம்பாளுக்கு பஞ்ச பிரேத ஆசனா ஆசீனா ஆசீனியை நமஹா அப்படின்னு சொல்லும் படிக்கும்போது. பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி, 5 மூர்த்திகளோட வடிவத்தில் இருப்பவள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன். அவர்கள் வந்து உண்மையில பிரேதங்கள் இல்ல, அது ஒரு
நம்ம வந்து ஒரு கற்பனையா சொல்றது. தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக. அவர்களையும் அம்மாலையும் பிரிக்க முடியாது. அம்மாளோட சக்தி அவகிட்ட இருக்கத்தான் செய்யும், பிரிக்க முடியாது. தத்துவத்துக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த சக்தி இல்லாத போது அவ பிரேதார்களா இருக்கா அப்படின்னு. பிரம்மத்துக்கிட்ட இருந்து இந்த சக்தியெல்லாம் நம்ம பிரிக்க முடியாது. அதனால அம்பிகை தானே இந்த பஞ்சமூர்த்திகளா அவளே இருக்கா. அந்த மூர்த்திகள் வந்து செய்யற எல்லா செயலுமே அம்பிகை செய்யற செயல் தான். அதனால அவளுக்கு பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி, 5 பிரம்மஸ்வரூபமாக இருப்பவள் அப்படிங்கிற இந்த நாமம். அடுத்த நாம சின்மயி, சைதன்ய ரூபிணின்னு சொல்றோம் அம்பாள. சின்மயி, சித்தாக உள்ளவள். சித்துனாக்க பேரறிவுன்னு அர்த்தம். அம்பாள் பேர் அறிவாக இருப்பவள். அவ வந்து பரஞானத்தை கொடுப்போம். மனுஷனுக்கு வந்து அவனுடைய இந்த பரிணாம வளர்ச்சியில அவனை மேல மேல கொண்டு போறதுக்கு உண்டான ஞானத்தை நமக்கு கொடுப்பவள் இந்த தேவி. அதனால அவளுக்கு இந்த சின்மயி, சித்தாக உள்ளவள், பேர் அறிவாக உள்ளவள் அப்படிங்கிற இந்த பரமானந்தா, உயர்ந்த ஆனந்தமா இருப்பவள், பேரின்ப வடிவானவள். அதாவது நம்ம எல்லார்கிட்டயும் ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் வந்து நிரந்தரமானது. நம்ம எதுல ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உண்மையான ஆனந்தமும் இல்ல. இந்த ஜீவன்கள் வந்து ஆனந்தம் மட்டும் இல்ல, கஷ்டமும் வருது நமக்கு. அது ரெண்டையும் சேர்த்து நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம், வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த துன்பம் இன்பம் ரெண்டையும் சேர்த்து பார்க்கறதுதான் இந்த ஜீவன்களுடைய இயல்பு. ஆனா அம்பாளுக்கு, அவளுக்கு எப்பவுமே தடைபடாத ஆனந்தம். அதனாலதான் அதுக்கு பரமானந்தம்னு பேர். நம்ம கிட்ட இருக்கிற இன்பம் வந்து தடைபடுற இன்பம், அது சிற்றின்பம். அம்பிகிட்ட இருக்கிறது தடைபடாத பேரின்பம். அது தடைப்படுத்துறதுக்கு ஒன்னாலையும் முடியாது. அதாவது சூரிய வெளிச்சத்தை வந்து மேகம் வந்து தடைப்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மேகம் வந்து சூரியன் இடத்துல அதோட இதெல்லாம் செலுத்த முடியாது. சூரியனோட பிரகாசம் தன்னில் தானாக இருக்கிறது. சூரியனுக்கு பிரகாசம் அதுவே இருக்கு, அங்க இருக்கு. அது எங்கேருந்தும் வரல, அதை யாராலையும் தடைப்படுத்தவும் முடியாது. அது மாதிரி அம்பாள் கிட்ட இந்த ஆனந்தம், பரமானந்தம் அப்படிங்கிறது தன்னில் தானாக இருக்கு. அதுக்கு வந்து குறைவும் கிடையாது, அது நிறைவும் கிடையாது, குறைவும் கிடையாது. எப்பவுமே அது நிறைஞ்சிருக்கு, பூர்ணமா இருக்கிறதுனால அத்தகைய உயர்ந்த ஆனந்தமாக இருப்பவள். அகண்டமான நிறைவான பொருள் தான் ஆனந்தத்தை தரும். நிறைவுதான் ஆனந்தம். குறைவா இருந்தா அது துக்கம், நிறைவா இருக்கும்போது அது ஆனந்தம். அப்பேற்பட்ட நிறைவான வடிவானவள் நம்முடைய லலிதாம்பிகை. நிறைவாகிய உயர்ந்த ஆனந்தமாக இருப்பவள். அதனால பரமானந்தா அப்படிங்கிற இந்த அழகான நாம். விஞ்ஞான கனரூபிணி. விஞ்ஞானம்னா நெருக்கம் மிக்க அறிவுன்னு அர்த்தம். நெருக்கம் மிக்க அறிவின் வடிவானவள். பிரம்மத்தை வந்து ஞானானந்த ஸ்வரூபம்னு வேதம். பிரம்மம் வந்து ஞானானந்த ஸ்வரூபம். அது பூர்ணமா எங்கும் வியாபித்து அழியாமல் இருக்கு. விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நம்மளுடைய அறிவு, நமக்கு கிடைக்கக்கூடிய நெருக்கமான அறிவுக்கு விஞ்ஞானம்னு பேரு. இன்னொரு இதுல எப்படி சொல்லலாம்னாக்க, திரண்ட பேரறிவு வடிவானவள் தேவி. எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அதனால பேரறிவு, விஞ்ஞான கணம் அப்படின்னா திரண்ட பேரறிவு. அது வந்து ரொம்ப ரொம்ப மகான்கள், அனுபூதிமான்களுக்கே இது வந்து கிடைக்கும்.
மேம் நெருக்கமான அறிவுன்னா என்ன மேம் அர்த்தம்? ஆக்சுவலி நமக்கு கிட்டக்கூடிய நெருக்கம். எந்த விதமான ஓட்டையும் இல்ல, அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்ல, எதுவும் இல்ல. அதுல எதுவும் சந்தேகமே இல்ல. அந்த அறிவு அதுல பூரணமா நம்ம அந்த அறிவை ஏத்துக்கிறோம், அந்த அறிவு வழி நடக்கும். அதுக்கு நம்ம நெருக்கமான அறிவு சொல்றோம். அதனால தேவிக்கு அவளுடைய தேவிக்கு கூட நம்ம என்ன சொல்லலாம், அவளுடைய சாதனையாளர்களுக்கு இந்த அறிவு, இந்த பேரறிவை அவ கொடுக்கிறா. அதனால தேவிக்கு விஞ்ஞான கன ரூபிணி, ரூபிணியை நமஹா அப்படிங்கிற இந்த நாமம். தியான தியாத்ரு தேய ரூபா. தியானம், தியாத்ரு தியானிப்பவர். இப்ப நான் தியானம் பண்றேன்னாக்கா நான் தான் அந்த தியாத்ரு. தியானிக்கப்படுவர் அம்பாள் என்று மூன்றாய் இருப்பவள். தியானம் பண்றவர், தியானம் பண்ணப்படுபவர், இது மூணும் சேர்ந்திருக்குவது அம்பாள். இது மூணும் அம்பாள். ஒரு பக்தன் அவளை தியானம் பண்ணும்போது அந்த தியானிப்பவர் யாருன்னா அந்த பக்தன். அந்த பக்தன் அம்பாள். இந்த மூன்றுமே அம்பாள். இந்த மூணுமே அம்பாள். அதனால அவளுக்கு அவ பேரறிவு வடிவானவள். அவள் அறிய ஒரே உபாயம் என்னன்னா தியானம். புலப்படத்தக்க உருவல இருந்தாக்கா அதை நம்ம நம்மளுடைய கண்களால காதால அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இது பொறிகளுக்கு அப்பாற்பட்ட சூஷ்மமான ரூபமா இருந்தாக்க அது தியானத்தினால மட்டும்தான் அம்பாளை நம்மளால அடைய முடியும். இந்த தியானம்ங்கிறது ரொம்ப ஒரு வசந்த விஷயம். அதை தியானிப்பவர், அதை யாரு அந்த தியானத்தை பண்ண முடியறதோ, அம்பாளை சூஷ்ம ரூபத்துல தரிசிக்க முடியறதோ, இந்த புலன்கள் உதவி இல்லாமல் அவளை யாரால நமக்குள்ள, நம்ம ஆத்மாவுக்குள்ள அவளை பார்க்க முடியறதோ அவன் மற்றும் அந்த தேவி, இந்த மூணும் சேர்ந்தவளாக இருப்பவளும் நம் லலிதாம்பிகை. அதாவது சாதகனும் தேவியும் ஒன்னாயிடுறான். நான் வேறு நீ வேறு அல்ல அப்படிங்கிற அந்த நிலை வரும்போதுதான் இந்த மூணும் ஒன்னாயிடுறது. அதாவது அம்பாளை தியானம் பண்றவன், அந்த தியானம், அது மூணும் சேர்ந்தது. தியான தியாத்ரு தேய ரூபா. தியான ரூபமாகவும், தியானம் பண்றவனுடைய ரூபமாகவும், தியானத்துக்கு யாரு இலக்கு, யாரு அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பரதேவதையாகவும், மூன்று ரூபமாகவும் இருப்பவள் நம்முடைய அம்பிகை. அதனால தியான தியாத்ரு தேய ரூபாயை நமஹா அப்படிங்கிற இந்த அதாவது அம்பிகைக்கு புறம்பாக எந்த செயலும் இல்லை இல்லையா? அதனால தியானம் அவளுக்கு புறம்பாக இல்ல, அவளைதான் தியானம். அந்த சாதகனும் அவளுக்கு புறம்பா இல்ல, அவனும் அவளுக்குள்ளதான் இருக்கான். அதனால சாதகன் அவன் பண்ணக்கூடிய தியானம், அவன் எந்த தேவியை நோக்கி தியானம் பண்றானோ அந்த பரதேவதை, அது மூணும் ஒண்ணுதான். அது நம்முடைய அம்பிகை. தர்மா அதர்ம விவர்ஜிதா. தர்ம அதர்ம விவர்ஜிதா, தர்ம அதர்மங்களிலிருந்து விடுபட்டவள், தர்ம அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டவள். அந்த இரண்டோடும், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லாத, அதோட சம்பந்தப்படாதவள். முறையாக நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யக்கூடிய கர்மங்களுக்கெல்லாம் தர்மம்னு பேரு. அந்த முறை இல்லாமல் முறைகேடா செய்யக்கூடியதுக்கெல்லாம் அதர்மம்னு பேரு. இந்த ஜீவனுடைய பரிணாம வளர்ச்சி எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அம்பாள் அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அனுகூலமா இருக்கிறது தர்மம், பிரதிகூலமான கர்மத்துக்கு பேர் அதர்மம். இந்த ரெண்டுக்கும் நடக்கிற போராட்டம் தான் நம்முடைய வாழ். அதுல அந்த கர்மம், இந்த தர்மம் அதர்மம் அதெல்லாம் அம்பாளுக்கு கிடையாது, அதெல்லாம் நமக்கு தான். ஏன்னா நம்ம தானே இந்த நல்லது கெட்டது அதுக்குள்ளெல்லாம் இருக்கும். அவளுக்கு எதுவுமே நல்லது கெட்டது எதுவுமே அவளுக்கு கிடையாது. அதனால அம்பாளுக்கு தர்ம அதர்ம விவர்ஜிதா, தர்ம அதர்மங்களிலிருந்து விடுபட்டவள். அடுத்தது
அடுத்த நாம படிச்சு விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா சுப்தா பிராஜ்ஞாத்மிகா துர்யா சர்வா அவஸ்தா விவர்ஜிதா விஸ்வரூபா. அதாவது இந்த விஸ்வத்துல இந்த அண்டத்துல என்னென்ன தோன்றி இருக்கோ அது அனைத்துமாக இருப்பவள் நம்முடைய அனைத்து அம்பாள். இந்த அகிலாண்டத்துக்கு பொதுவா சொல்லக்கூடிய பெயர் வந்து விஸ்வம். சுவாமிக்கு விஸ்வேஸ்வரன் ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அம்பாளுக்கு அவ வந்து இந்த உலகத்துக்கு மூல பிரகிருதி அவதான், மூலமே அவதான். அவகிட்ட இருந்துதான் இந்த அண்ட சராசரங்களும் தோன்றி இருக்கு, எல்லா ஜீவராசிகளும் தோன்றி இருக்கு. அதனால எல்லாமாக இருக்கிற இந்த பரதேவதைக்கு, இந்த லலிதாம்பிகைக்கு, இந்த விஸ்வரூபாயை நமகா அப்படிங்கிற இந்த எல்லாம் தான் நானே பலவாக ஆவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவளே ஆயிருக்கா. பானைக்கு மண்ணு எப்படி அதுக்கு மூலப்பொருளோ அது மாதிரி இந்த உலகத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் மூலம் வந்து நம்முடைய அம்மா. அதனால அவ வந்து இந்த விஸ்வரூபா, இந்த உலகத்தினுடைய ரூபத்தில் இருப்பவள், இந்த உலகமாக விளங்குபவள், இந்த அண்ட சராசரங்களாக எல்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் அம்பா. ஜாகிரணி, ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற ஜீவாத்மா மயமாக இருப்பவள். நம்மளுடைய ஜாகிரத அவஸ்தை அப்படின்னாக்க ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கும். அந்த அவஸ்தையில முழிப்புன்னு சொல்றோம்ல, முழிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த நிலைக்கு பேர் ஜாகிரத. அதுல என்ன செய்யறோம், நமக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் பாக்குறோம், நம்மளால முகர முடியறது, காது கேட்க முடியறது, எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து ஜாகிரத அவசியத்தை நிறைய விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இதுல. அந்த ஒரு நிலையில் இந்த நமக்கு வந்து அந்த அந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற ஜீவாத்மா மயமாக இருப்பவள் நம்முடைய லலிதா. நம்ம வந்து முழிச்சுன்னு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் ஜாகிரத. அந்த ஜாகிரத அவஸ்தையில நம்ம என்ன பண்றா, விழிப்பு நிலையில் உணரப்படுபவளாக இருப்பவள் நம்முடைய லலிதா. நம்முடைய எல்லா பொறிகளாலும் இந்திரியங்களாலும் நம்மளால வீழ்ச்சின்னு இருக்கும்போது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியறது, கேட்க முடியறது, சொல்ல முடியாது. அதுக்கு பேரு அது அந்த நிலையில இருக்கக்கூடிய அம்பிகைக்கு ஜாகிரதி. அப்படி ஸ்வபந்தி, ஸ்வப்ன நிலை. ஸ்வபந்தினா ஸ்வப்னன், அதாவது ஜாகிரதைன்னு ஒரு நிலை இருக்கு. நம்ம வந்து கான்சியஸ் அப்படின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, கான்சியஸ். கனவு காணும் ஜீவன், ட்ரீம்ஸ், நம்முடைய கனவுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஸ்வபந்தி. சொப்ன அவஸ்தை, நம்மளுடைய சொப்னங்கள் இருக்குல்ல, சொப்ன அவஸ்தை, அதுக்கு பேரு ஸ்வபந்தி. அந்த தேவி கனவு காணும் ஜீவனாக இருப்பவள், சொப்ன நிலையில் இருப்பவளுக்கு அந்த ஸ்வபந்தி. ஸ்வபந்த் அப்படின்னாலே கனவு காண்பவள் அப்படிங்கிற அர்த்தம். அது அந்த நிலையில நம்மளுடைய சரீரம் இருக்குல்ல, அது கொஞ்சம் வேலை செய்யறது, அது வந்து அந்த ஜீவனா இருப்பவள் நம்மளுடைய தேவி. அது வந்து ஜாகிரத அவஸ்தையில எல்லாம் தெரியறது, எல்லாம் நமக்கு புரியறது. ஆனா இந்த சொப்ன அவஸ்தையில சிலது தெரியும், சிலது தெரியாது. ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியாது. சில பேர் சொல்லுவா, நம்ம ட்ரீம்ஸ் வந்து நம்மளுடைய அன்ஃபுல்ஃபில்டு விஷஸ் எல்லாம் ட்ரீம்ஸா வருது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அது என்னங்கிறது நமக்கும் அவ்வளவு தூரம் கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா அந்த நிலையில இருக்கிற போது நமக்குள்ள நம்மளை ஆட்டி வைக்கிற தேவிக்கு பேரு ஸ்வபந்தி. என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னா மேம், அவ அந்த மாதிரி ஆத்ம வழியில போயிட்டு இருக்கா. அவ என்ன சொல்றா, தூங்குற நிலைமைதான் உண்மையான நிலைமைங்கிறா. தூங்குற அந்த நிலை, அந்த அவஸ்தை தான் உண்மையானது. முழிச்சிருக்கிறது அப்படி சொல்லலாமா? இதுக்கு அதுக்கு மீறி ஒரு நிலை சர்வ அவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு ஒரு இது இருக்கு. துரியா அப்படின்னு ஒரு நிலை இருக்கு.
அந்த நிலைக்கெல்லாம் போறதுக்கு வந்து ரொம்ப சாதகங்கள்லாம் நம்ம பண்ணணும். அதுதான் உண்மையான வந்து அம்பாள் அடையக்கூடிய நிலை. அது துரியா அப்படின்னு தூங்கும்போது வந்து என்னன்னாக்க நமக்கு மனசுல இருக்கிற சில அன்ஃபுல்ஃபில்டு விஷஸ், நம்மளுடைய சில விஷுவல் திங்கிங், அதெல்லாம் நம்ம கனவா வருது அப்படின்னு சொல்றோம். ரொம்ப டீப்பா அதை ஃப்ராய்டு கூட அவ்வளவு டீப்பா போய் அதெல்லாம் பார்க்கல, தெரியல. என்ன சொல்லிடுறா அப்படின்னாக்க ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். இட்ஸ் லைக் an ஐஸ்பர்க். அதோட டிப்பு மாத்திரம் தான் நம்மளுக்கு தெரியறது அப்படின்னு சொல்லி. ஆனா நம்முடைய இந்த ஆன்மீகத்துல பார்த்தாக்க எல்லாம் வந்து வருது. கடைசியில அம்பாளுக்கு என்ன நாம கொடுத்துட்டான்னா சர்வ அவஸ்தா விவர்ஜிதா, எல்லா அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டவள் அவள்னு ஒரு நாமம் வரும். இப்படி பார்த்துட்டு வந்து என்ன தெரியும் கடைசியில. சோ கனவு காணும் ஜீவனாக இருப்பவள். அந்த அந்த இடத்துல அவளுக்கு பேரு ஸ்வபந்தி தைஜச ஆத்மிகா. தைஜசன் என்கிற சூஷ்ம வடிவுள்ளவள். அதாவது கனவு காணும் போது அந்த ஜீவனுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. ஜாகிரத நிலையில, விழிப்பு நிலையில விஸ்வன் அல்லது வைஸ்வானரன் அப்படிங்கிற நாமம் அந்த ஆத்மாவுக்கு. தைஜச ஆத்மிகா, தைஜச ஆத்மிகா, தைஜசன் என்ற சூஷ்ம வடிவாள். சூஷ்ம சரீரத்துல நம்ம நமக்கு வந்து நாம் அப்படிங்கிற அந்த அபிமானம் எல்லாம் அந்த ரஜோகுணம் மிக்க மனம், அதுக்குதான் பேரு இந்த தைஜசன். அதாவது தேஜஸ்னா ரஜோகுணம் உள்ள மனம், அது தைஜஸ் ஆத்மிகா அப்படின்னு சொல்றோம். இந்த தைஜஸ் ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறவன் எப்படின்னாக்க ஜாகிரத அவஸ்தையில இருக்கும்போது அது வந்து தைஜஸ் ஆத்மிகான்னு சொல்லும். அவ வந்து அந்த ஜீவன்களுக்குள்ள அந்த நேரத்துல அம்பிகை இருக்கா இல்லையா, அதுக்காக அவளை தைஜஸ் ஆத்மிகாயை நமகா அப்படிங்கிற இந்த நாமத்தினால அவளை நம்ம வணங்கும். சுப்தா தூங்கும் ஜீவனாக இருக்கும். அடுத்தது தூக்கம். அதுல கனவும் இல்ல, நம்ம வந்து நனவும் இல்லை, நம்ம முழிச்சுக்கவும் இல்லை, நம்ம கனவு காணவும் இல்லை. நானா தூங்கிட்டேன், அப்பா நன்னா தூங்கினேன்னு கர்த்தால சொல்றோம்ல, என்ன நடந்ததுன்னு தெரியாது, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன்னு. அது அந்த அந்த நிலைக்கு பேரு சுத்தா. அதாவது பகுத்தறிவின்மை மிகுந்த நிலை. நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம்ல, அது சுகமாக தூங்கினேன். அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எழுந்து என்ன சொல்றோம், நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்குள்ள இயக்குபவள், அந்த ஜீவனை இயக்குபவள் சுப்தா, தூங்கும் ஜீவனாக இருப்பவள். பிராக்ஞா ஆத்மிகா, பிரக்ஞா, பிராக்ஞா கூட இல்ல, பிரக்ஞான்னு சொல்லணும். கான்சியஸ்னஸ். அந்த காரண சரீரத்துல நான் அப்படிங்கிற அந்த அபிமானம் இருக்குல்ல, அந்த ஜீவ வடிவில இருக்கிறவோ நம்முடைய பிரக்ஞை, கான்சியஸ் மைண்ட். பிராக்ஞாத்மிகா, சுசுப்தி அவஸ்தையில இருந்து ஜீவர்களை வந்து தேவி என்ன பண்றானாக்க அடுத்த இதுக்கு கொண்டு வர, அடுத்த நிலைக்கு கொண்டு வர. அப்ப அவளுக்கு பேரு பிராக்ஞாத்மிகா. துரியா, துரிய ஸ்வரூபமாய் இருக்கும். ஜாகிரதம், ஸ்வப்னம், சுஷுப்தி, அந்த அவஸ்தைகளுக்கு ஆதாரமா இருக்கிறது எதுவோ அதுக்கு துரியா. ஜாகிரத அவஸ்தைக்கு பிரக்ஞை வழங்குறது துரியம், சொப்ன அவஸ்தைக்கு பிரக்ஞை வழங்குறது துரியம், சுஷுப்திக்கு ஆதாரமாக பிரக்ஞை வழங்குறதுக்கும் துரியம் அப்படின்னு சொல்றோம். ஒன்னும் தெரியல, கட்ட போல தூங்கினேன்னு சொல்றோம்ல, அந்த நிலை வந்து ரொம்ப மங்களா தான் அது உணரப்படுகிறது. அது நமக்கு வந்து கரெக்டா தெரியாது தூங்கும்போது. இந்த சுஷுப்தியை நம்மளால விளக்க முடியாது. நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி தோன்றி மறையறதெல்லாம் நம்முடைய கனவு. இந்த எல்லாத்துக்கும் ஆம்பாள் வந்து அதுக்கு உண்டான அந்த சக்தியை கொடுக்க, அதனால அவளுக்கு துரிய ஸ்வரூபமாய் இருப்பவள் துரியா அப்படிங்கிற இந்த
நாம். அதாவது நான்காவது நிலையில உள்ள ஜீவன். நனவு, கனவு, தூக்கம், அது தாண்டி விழிப்பு, கனவு, தூக்கம், இந்த 3 நிலைகளில மேல ஆத்ம தத்துவத்தை கொஞ்சம் உணர்ற ஒரு நிலைக்கு போகும். அதுக்கு பேரு துரியம். அம்பாள் ஆத்மாதான், நான் தான் ஆத்மா அப்படிங்கிற உணர்ற அந்த நிலைக்கு துரியன் அப்படின்னு ஒரு பேர். துரியன். அம்பாள் பெண்பாலா இருக்கிறதுனால அவளை நம்ம துரியா அப்படின்னு சொல்றோம். பெண்பால் அது ஃபீமேல் ஜென். சர்வ அவஸ்தா விவர்ஜிதா, அவஸ்தைகள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவள். அவளுக்கு இந்த அவஸ்தை எதுவுமே கிடையாது. இந்த தூக்கம், இந்த சொப்னம், இந்த நனவு, கனவு, இந்த மாதிரி அவஸ்தைகள் எதுவுமே அம்பாளுக்கு கிடையாது. எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவள். சர்வகால, சர்வதேச, அவ எல்லா இடத்துலயும் அவ இருக்கா. எல்லா இடத்துலயும் அவளுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு இந்த மாதிரி தூக்கம், நனவு, கனவு அந்த மாதிரி எந்த நிலையும். அதனால அவஸ்தைகள் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட அவஸ்தைகளும் அவள் தான். சொல்றோம் இல்லையா, திரிபுர சுந்தரியை பத்தி சொல்லும் போது நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த திரை அப்படிங்கிற எல்லாத்தையும் 3ஆக இருப்பவள். அவஸ்தாத்ரயம் சொல்லி இந்த 3 அவஸ்தையும் நாங்க சொல்லியிருக்கேன். அவஸ்தையாவும் இருப்பவள், அவஸ்தைக்கு அப்பாற்பட்ட அவளுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமும் இருக்கு, எதுவும் கிடையாது. அவஸ்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக இருப்பவள். அடுத்தது துரியா பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். துரியா 4வது நிலையில உள்ள ஜீவனாக இருப்பவள்மா. விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற 3 நிலைகளும் அது நமக்கு தெரியும், நம்மளோடது. அதுல இருந்து கொஞ்சம் உயர்ந்து தனித்த ஆத்ம தத்துவத்துக்கு உபாதியா இருக்கா. அவ நமக்கு உதவி பண்றா அந்த ஆத்ம தத்துவத்தை உணர்றது. அதுக்கு அந்த இடத்துக்கு அந்த ஒரு நிலைக்கு பேரு துரியன். அது துரியன்னு பேரு. துரியன் 4ஆம் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். துரியன்னாக்கா 4வது நிலை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அம்பாள் பெண்பாளாக இருப்பதால் நம்ம துரியா அப்படின்னு சொல்றோம். தனித்து தன்னை உணர்பவன் துரியன். அவனுடைய வடிவில் உள்ளவள் துரியா. 3 நிலைகளை நமக்கு இருந்தாலுமா அதுல இருந்து தனித்து நிற்பவனுக்கு பேரு துரியான்னு பேரு. அந்த 4வது நிலை. துரியன் அப்படின்னாலே 4வது நிலை. அந்த 4வது நிலையில இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு அந்த வடிவு, அவனுடைய வடிவில் உள்ளவளுக்கு பேரு துரியா, நம்முடைய அம்பாள். சர்வ அவஸ்தா விவர்ஜிதா சொல்லிட்டேன்னா, சிருஷ்டிகர்த்ரி, பிரம்மரூபா, கோத்ரி, கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி, ருத்ரரூபா, திரோதானகரி, ஈஸ்வரி. திரோதானகரீஸ்வரி அப்படின்னு சொல்லும் போது சொல்றோம். அது எப்படி சொல்லணும்னா, திரோதானகரி ஈஸ்வரி, சதாசிவ அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா, சிருஷ்டிகர்த்ரி. சிருஷ்டிக்கு அவதான் ஸ்ரீ மாதான்னு சொல்லி முதல் நாமாவே மாதா. அவதான் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சங்கள்ல சிருஷ்டி பண்ணி பூத்தவளே அப்படின்னு சொல்றாரு அபிராமிகள். இந்த உலகம் முழுக்க சிருஷ்டி பண்ணி, உலகம் முழுக்க அவதான் ஜெகஜனனி. அவள் தான் இந்த லோகத்துக்கெல்லாம் தாயார். அவ இந்த சிருஷ்டி, இந்த உலகத்தை படைக்கிறது. அந்த படைப்பை அவதான் செய்யறா. ஆனா அந்த படைப்பை யார் மூலமா செய்யறானாக்கா நமக்கு தெரியும். பிரம்மா மூலமா அவ அந்த படைப்பை செய்யறான். அந்த படைப்புக்காக, படைத்தலுக்காகவே அவர்கிட்ட அந்த தன்னுடைய சக்தியை கொடுத்து நீங்க இந்த சிருஷ்டியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கான். பிரம்மரூபா, சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவின் வடிவத்தில் இருப்பவள். அதாவது ஒரு பெரிய மகாராஜாவோ மகாராணியோ எல்லா வேலையும் பார்க்க முடியாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லா வேலையும் எப்படி பார்ப்பார்?
வேலைகள்லாம் எல்லார்கிட்டயும் நீ பாரு, இதை நீ பண்ணு, நீ பண்ணுன்னு சொல்ற மாதிரி அம்பாள் வந்து இந்த ஜெகத்துக்கே ஒரு நாயகி, ஜெகஜனனி, மகாராஜி எல்லாம். நான் அந்த நாமம் எல்லாம் பார்த்துட்டோம்னா ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி எல்லாம் பார்த்தாச்சு. அப்படிப்பட்டவங்க எல்லா வேலையும் அவளே பார்க்க முடியாது. அதனால ஒரு ஒரு வேலைக்கும் ஒருத்தர் வச்சிருக்கான். இந்த படைப்பு தொழிலுக்காக அவ பிரம்மாவுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்க. பிரம்மாவிடம் படைப்பு தொழிலை பார்த்துக்கோ, சிருஷ்டியை செய்பவள் அவ தேவிதான். அது அந்த உலகத்தை படைக்கிற அந்த வேலையை செய்யறதுக்கு அவ என்ன பண்றான்னாக்க பிரம்மரூபா, பிரம்ம வடிவமா இருக்கு. சிருஷ்டிகர்த்தாவாகிய அந்த பிரம்மாவுடைய ரூபத்தில் இருப்பவள். இந்த படைக்கிற தொழில் வந்து அவருடையது. அவருக்கு சக்தி கொடுத்து அவரை படைக்கிறதுக்கு உதவி செய்யறது நம்முடைய அம்பிகை. அதனால அவளுக்கு பிரம்ம ரூபா, பிரம்ம வடிவானவள் அப்படிங்கிற இந்த நாம். கோத்ரி, கோத்ரினாக்க காப்பாற்றுபவள், சத்துவகுணம் மிக்க அந்த மகாவிஷ்ணு பண்றாரு இல்லையா, அந்த காக்குறது, பூத்தவளே, பூத்த வண்ணம் காத்தவளே எல்லாம் சொல்றாரு. அந்த காக்கிற தொழில பாக்குற அந்த மகாவிஷ்ணு கோத்ரி, கோவிந்த ரூபிணி. அந்த நிலையில், காக்கிற நிலையில், காக்கும் நிலையில் அவள் கோவிந்தன் அல்லது விஷ்ணுவனுடைய ரூபமாக இருப்பவள். கோவிந்த ரூபிணி, கோவிந்தன் வடிவள். அதாவது சத்வகுணத்துல அவளுக்கு பெயர் கோவிந்தன். கோவிந்தன் வந்து தெரியும், நமக்கு தெரியும், பசுக்களுக்கு தலைவன் அர்த்தம் கோவிந்தனாக. இந்த இந்திரனுடைய கோகுலத்துல வந்து மழை தனக்கு வந்து அவ மரியாதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேள்வியில வந்து அவருக்கு ஆகுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்க பெரிய மழையை கொண்டு வர்றான் கோகுலத்துக்கு இந்திரன். நமக்கு தெரியும் அது. அப்போ கண்ணன் என்ன பண்றான்னாக்கா கோவர்தன மலையை வந்து தூக்கி பிடிச்சு எல்லாரையும் காப்பான். அப்ப இந்திரன் வந்து என்ன பண்ண நினைச்சானோ அதெல்லாம் வீணானது. அவன் கீழே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான், சுவாமி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்ப அவ என்ன சொல்றான்னாக்க இனிமே இந்திரன் எங்களுக்கு தலைவன் இல்ல, கண்ணனே எங்களுக்கு தலைவன், பவாமி இந்திரஹா கோவிந்தஹா அப்படின்னு கண்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறான் அவ. அதனால இந்த ஸ்திதி காலத்துல காப்பு தொழிலில் உதவும் இந்திரன் போன்ற தெய்வங்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்யாவதில் அவளை வந்து அவளுடைய அந்த ஒரு செருக்கு, அவளுக்கு இருக்கிற ஆணவத்தை அடக்கிறதுக்கு அடக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு பேரு கோவிந்தன். அந்த கோவிந்தனுடைய வடிவமாக இருப்பவள். அதாவது ஒரு தீய சக்தியை அழிச்சுட்டு நல்லவாளை காப்பாற்று. ஏன்னா அதுக்கு அது வந்து சிருஷ்டிக்கு அடுத்தது காக்குறது தானே. அந்த காக்கும் தொழில் அதை பார்க்கிறவனுக்கு பேரு கோவிந்தன். அந்த கோவிந்தனுடைய ரூபமாக இருப்பவள் கோவிந்த ரூபிணி. அதனால அம்பாளுக்கு வந்து பெண்ணா இருக்கிறதுனால அவளை கோத்ரிங்கிறோம், வைஷ்ணவின்னு சொல்றோம். அந்த மாதிரியே அவளுக்கு வந்து பெண் பாலுக்கு அந்த கோவிந்தன்கிறதுல இருந்து அம்பாளை கோத்ரி அப்படின்னு சொல்றோம். கோனா வாக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது வாக்கால அடையக்கூடியவன் கோவிந்தன். அதாவது வாக்குக்கு எட்டாம இருக்கக்கூடிய இறைவன், மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவன் அம்பிகைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. அவன் வந்து காப்பு தொழில் செய்யும் போது, காக்கும் போது நம்மள அந்த ஸ்திதி அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது கூப்பிட்ட ஓடி வந்து. அதனால அந்த கோவிந்தா, கோவிந்த ரூபிணி அப்படிங்கிற நாம அம்பாளுக்கு. அடுத்தது சமாரிணி. சிருஷ்டி பார்த்துட்டோம், ஸ்திதி பார்த்துட்டோம். அடுத்தது சம்ஹாரணி. துடைச்சு தள்ளுறவோன்னு பேரு அப்படின்னு அர்த்தம். இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா தொடச்சு எல்லாத்தையும் தள்ளிடுறவோன்னு. சம்ஹாரம் செய்பவள். ஒரு ஆணு கூட மீதம் இல்லாம உலகத்தை சம்ஹாரம் பண்ணி அந்த தமோ குணம் மிகுந்த ருத்ரனால இந்த தொழில் நடக்கிறது. அந்த தொழிலுக்கு அவருக்கு உதவுவள் அல்லது அவருடைய சக்தியாக இருப்பவள் நம்முடைய அம்பிகை, நம்முடைய லலிதாம்பிகை. ருத்ர ரூபா, ருத்ர வடிவினள். ருத்ரன்
அழ வைக்கிறதுனால அவருக்கு பேரு ரோதயதி. யாரு நம்மள அழ வைக்கிறாளோ அவர் ருத்ரன். சம்ஸ்கிருதத்துல எல்லா நேமுமே பேர்களுமேமா காரண பேர்கள் எல்லாமே ரொம்ப நமக்கு சுலபமா அர்த்தம் புரிஞ்சிடும். ரோதயன் யார நம்மள அழ வைக்கிறார், சவாரம் பண்ணும்போது அழ வைக்கிறார் இல்லையா? இந்த உலகத்திலேயே பிரளயம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போனா நமக்கு அழுக வராத, அது செய்யறவர் ருத்ரன். அந்த வந்து ருத்ரன் என்ன பண்றார், பிரளய காலத்துல தன்னுடைய கிரணங்களால இந்த உலகத்தையே புசுக்கிட்டார். அப்புறம் மழை பெஞ்சு மறுபடியும் தண்ணீர் வந்து உலகம் எல்லாம் உண்டார். திரோதானத்தை ஏற்படுத்துபவள். திரோதானம்னா என்ன? மறைத்து வைத்திருப்பவள். ஒரு பொருளை இன்னொரு பொருளா பார்க்க, அதுக்கு பேர் மறைத்து வைக்க, இல்யூஷன் அப்படின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல. அது ஆனா என்ன பண்றா, தன்னுடைய பிரபஞ்சமா தன்னை காட்டிக்கிறான், இதெல்லாம் நான் தான் அப்படின்னு. ஆனா அந்த ஜீவன்களுக்கு அவளை பக்குவப்படுத்தி, அவளை சரிப்படுத்தி, அவளுக்கு அறிவு கொடுத்து, அவளே அந்த மாயையிலிருந்து அவளை விடுபடும். அந்த மாயாசக்தி அந்த திரோதனத்துல இருந்து அவளை மேல கொண்டு பரிணாம வளர்ச்சி, அது ஒரு வளர்ச்சி. அதுக்கு உண்டான அறிவை நமக்கு கொடுத்து நம்ம மேல கொண்டு. அதனால அம்பாளுக்கு திரோதானகரி. திரஸ்கரணி அப்படிங்கிற சக்தி வந்து தேவியில ஒரு பரிவாரத்துல, அதாவது பக்தி இல்லாதவாளுக்கு தேவி புலப்பட மாட்டா. திரஸ்கரணின்னா திரைன்னு அர்த்தம். திரை போட்டு மறைக்கிற மாதிரி மறைச்சிருக்கு தேவியை. அதான் மறைத்தல் அப்படின்னு சொல்றோம். திரோதானம் அப்படின்னா மறை. அடுத்தது ஈஸ்வரி. ஈஸ்வரனுடைய வடிவன் உள்ளவள், ஈஸ்வரன் மயமாக இருப்பவள். அம்பாள் வந்து இந்த அகிலாண்ட கோடி இந்த பிரம்மாண்டத்தையும் ஆண்டுன்னு இருக்கா. அந்த அவளுக்கு தங்களுடைய நம்ம வந்து என்ன பண்றோம், நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் இது பண்ணிட்டு மன்னிச்சுக்கோ தாயே இப்ப விண்ணப்பிக்கிறோம். நம்மளெல்லாம் அதெல்லாம் அகற்றி, அவளுக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? அவ நம்மளுடைய மகாராணி இல்லையா? அதனால அவளுக்கு அந்த கடமை இருக்கு. எல்லாம் ஒழுங்கா ஆட்சிய நடக்கிறதா அப்படின்னு பாக்குற வேலை, நம்ம கிட்ட இருக்கிற தீயதைகள்லாம் அகற்றுற வேலை, நமக்கு அறிவு கொடுக்குற வேலை, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவ செஞ்சு இந்த ஜீவன்களை, அதனால அவளுக்கு இந்த ஈஸ்வரி அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு ஈஸ்வரனுடைய வடிவம். இன்னொன்னு திரோதானங்கிற வந்து 4வது அந்த நிலையில செய்யக்கூடியவருடைய பேரு ஈஸ்வரன். நமக்கு தெரியும், பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஈஸ்வரன். ஈஸ்வரன்கிறவர் தான் அந்த 4வது அந்த மறைத்தல் அப்படிங்கிற அந்த தொழிலை செய்வார். அந்த இடத்துல அந்த ஈஸ்வரனுடைய சக்தியாக விளங்குபவள். அது பெண்பாலா இருக்கிறதுனால அம்பாளை நம்ம ஈஸ்வரி அப்படின்னு சொல்றோம். மேம் ஒரு சின்ன, இந்த ருத்ரன், சதாசிவன், ஈஸ்வரன் 3 சேர்ந்ததுதான் சிவனா? எல்லாம் தான்மா. ஒவ்வொரு இடத்துல அவருக்கு ஒரு ஒரு பேரு, அவருக்கு ஒரு ஒரு கருமம், அவருக்கு ஒரு கர்மம் கொடுக்கப்பட்டிருக்காங்க செய்யறதுக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு ஒரு கர்மம் கொடுக்கும், அதை அவர் பாலிக்கிறார். அதுக்கு சக்தியா இருக்கிறோம் அம்பாள். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஏற்கனவே, அவர் வந்து ஸ்டாட்டிக் எனர்ஜி, அவருக்கு ஒண்ணும் கிடையாது. ஸ்டாட்டிக் எனர்ஜி, அவதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அம்பாள் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சோ அதை கொடுக்கும்போது he becomes kinetic energy. இது ரொம்ப ஈஸியா பிசிக்ஸ்ல நீங்க படிச்சுப்பேன், ஈஸியா புரியும். அவர் சும்மா இருக்காரு, அவ்வளவுதான். அவருக்கு அவர் சக்தி கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுதுதான் அவர் வந்து தன்னுடைய கடமைகளை செய்யார். அந்த சக்தி யாருக்குமே இந்த 3 பேருக்குமே கொடுக்கலன்னா அவளால் செய்ய முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த 3 பேருக்குமே கொடுக்கலன்னா இந்த சிருஷ்டி, ஸ்திதி, லயம் அந்த 3 வேலைகள் எப்படி நடக்கும்? பிரேதாசனம் பார்த்தோம் இல்லையா? பிரேதமா ஆயிடுறா, அவகிட்ட சக்தி இல்லை. அதனால அவளுக்கு அந்த சக்தியை அவ கொடுக்கும். எல்லாரும் தன்னுடைய கர்மத்தை, அவளுடைய வேலையை, அவளுடைய தொழிலை செய்யறதுக்கு அம்பாள் சக்தி. அப்புறம் இன்னொன்னு மேம், முதல்ல ஒரு நாமால நீங்க பேரானந்த வடிவுடையவள்னு சொன்னீங்க. அடுத்து சம்ஹாரிணின்னு வரும்போது சம்ஹாரம் செய்பவள்னு சொன்னீங்க. எப்பொழுதுமே பேரானந்த வடிவுள்ள இருக்க ஒருத்தங்களால எப்படி சம்ஹாரம் பண்ண முடியும்?
சம்ஹாரமும் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றா, சிருஷ்டிக்கு வர. அது ஒரு விஷ சைக்கிள் மாதிரிமா, இதோட அது அதோட இதுன்னு எல்லாம் சுத்தின்னு தான் இருக்கு. திருப்பி வந்துடுறா. சமானம் பண்ணணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னாங்க, மறுபடியும் எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்கு. புதுப்பிக்கணும் இல்லையா எல்லாத்தையும், அப்படியே பயிற்சியை வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, புதுப்பிக்கணும் இல்லையா விஷயங்களை. நம்மளே வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறோம், கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், எல்லாம் பண்றோம்ல, புதுப்பிக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த உலகத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறா. அவளுக்கு சமாரம் பண்றதுலயும் அவளுக்கு வருத்தம் கிடையாது, ஆனந்தமா இருக்கிறதுலயும் அவளுக்கு ஆனந்தம் கிடையாதுமா. எல்லாம் அவ ஆனந்தமா இருக்கானா என்ன பண்ண போறா, என்ன பண்ண போறா, குதிக்க போறாளா, என்ன பண்ண போறா? ஆனந்தம், நமக்கு ஆனந்தம்னா நமக்கு அர்த்தமே வேற. அவன் ஆனந்தமயமா இருக்கும். சமாரம் பண்ணும்போது அந்த அந்த அது ஒரு கர்மா, அவளுடைய தொழில் அதை செய்யறா, அவ்வளவுதான். இது ஒரு சினிமால கேக்குறா, இந்த வேல் குடுக்கறாளே, ஒரு தாயார் பிள்ளைக்கு கொடுத்து யுத்தத்துக்கு போன்னு சொல்றாளே, இது தாயாருக்கு தகுந்த விஷயமான்னு கேக்குறான். அவன் போட்டு காட்டுறான். வேல்னாக்க வெறும் அதுக்கு வேலுங்கிற அர்த்தம் இல்ல, போய் ஒருத்தரை குத்தி ஒருத்தரை கொலை பண்றது, ஒருத்தரை சமாரம் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. அது அறிவு, மனுஷனோட அறிவு. அந்த அறிவு மேல கூர்மையா இருக்கணும், அப்புறம் அகன்று இருக்கணும், அப்புறம் அது ஆழமா இருக்கணும். அதுக்குதான் இந்த மாதிரி ஒரு ரூபம் கொடுத்து அதை தன்னுடைய குழந்தைகிட்டயே அவ கொடுக்குறா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது மாதிரி அம்மாவுக்கு ஆனந்தமும்னா, ஆனந்தம்னா என்ன அவளுக்கு, அவ உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தெல்லாம் அவ பார்த்துட்டு இருக்கா, கண்காட்சி எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு ஒரு சில கல்ப கோடி வருஷங்கள் முடிஞ்சதும் மறுபடியும் அதை புதுப்பிக்கிறேன், அவ்வளவுதான். அதனால இது ரெண்டுலயும் அவளுக்கு சந்தோஷமோ துக்கமோ எதுவும் கிடையாது. புரியுறதா உண்ணாமலே? எஸ் மேம், சந்தோஷமும் துக்கமும் இல்லாத ஒரு நிலைதான் பேரானந்தம் இப்ப இல்லையா. அதுதான் பேரானந்தம். அது கூட ஆனந்தம் எல்லாம் நம்ம அவளுக்கு சொல்லவே வேண்டாம், அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இருக்கா அம்பாள் இருக்கா, அவ்வளவுதான். நமக்கு ஆனந்தம்னா வேற அர்த்தம் இல்ல, அதனால நம்ம தப்பா நினைச்சுக்குவோம். அவன் அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்காளேம்மா, நவாவரணம், அந்த ஸ்ரீசக்கரத்துல நவாவரணம் 9வது ஆவரணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சர்வானந்தமய சக்கரம். சாதாரண ஆனந்தம் இல்ல, சர்வ ஆனந்தம், சர்வானந்தமய சக்கரம். அந்த பிந்துல உட்கார்ந்து இருக்கால ஸ்ரீசக்கரத்துல, அதுக்கு பேரே சர்வானந்தமய சக்கரம். இந்த பேரின்பம் பேரானந்தம் அதெல்லாம் நமக்குத்தான். பரபிரம்ம ஸ்வரூபிணியான அவளுக்கு என்ன இருக்குமா, ஆனந்தம் என்ன, துக்கம் என்ன, என்ன இருக்கு அவளுக்கு? அடுத்த நாமா போட்டுமா? ஓகே மேம். சதாசிவா, சதாசிவனுடைய ஸ்வரூபமாக இருப்பவள். அந்த இதுல உட்கார்ந்து இருக்கா இல்லையா லலிதா திரிபுர சுந்தரி அம்பாள் உட்கார்ந்து இருக்காளே, அந்த ஆசனத்தினுடைய மேல் பலகை அது சதாசிவம். அந்த சதாசிவனோட மேல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. சதானா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். சதா அப்படின்னு சொல்றமே எப்பொழுதும். சிவன் நமக்கு தெரியும் மங்களத்தை கொடுப்பவர், எப்பொழுதும் மங்களத்தை கொடுப்பவர். அம்பாள் நமக்கு தெரியும் கருணா கடாட்சி, எப்பவும் அவளும் மங்களத்தை கொடுக்கிறோம். அந்த சதாசிவனுடைய மேல உட்கார்ந்து நம்மளுக்கு இந்த லலிதா திரிபுர சுந்தரி நமக்கு எல்லா நல்லதையும் உட்காந்து எல்லா நல்லதையும் நமக்கு கொடுக்கு. சதாசிவனுடைய ஸ்வரூபமா இருக்கு. அந்த சதாசிவமூர்த்தி சிவபெருமானுடைய அவர் ஒரு மூர்த்தி, அவர் சிவபெருமான். அதனால இந்த சதாசிவன்களுடைய அவருடைய தொழில் என்னன்னாக்க அனுகிரகித்தல். பஞ்சகிருத்தியம் இருக்கு இல்லையா, மறைதல் வரைக்கும் பார்த்தோம். அனுகிரகித்தல் அவருடைய கர்மா என்னன்னாக்க, அவர் என்ன பண்ணணும்னாக்க அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகத்தை கொடுப்பவள். எந்த தடையும் நம்ம நீக்கினோம்னா அது அனுகிரகமா. நம்ம மன பக்குவம் அடைஞ்சு 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 நமக்கு ஞானம் உண்டாகி அறிவு உண்டாகி தெளிவு உண்டாகும் பொழுது அந்த நிலையை அடையிறோம். அப்போ அவர் நமக்கு அனுகிரகம் பண்றார், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றார். அந்த சதாசிவன் இருக்காரு இல்லையா, அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சக்தியா இருப்பவளும்
நம்முடைய தேவி. அனுகிரகதாயே நமஹா அப்படிங்கிற இந்த நாம் அம்பாள நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண, நிகிரகம் எல்லாம் தொடச்சு எடுத்துட்டு அனுகிரகம் பண்ண, அனுகிரகத்தை புரிபவள் ஆம்பாள் வந்து இதமானதெல்லாம் நமக்கு வழங்கத்துக்கு வர, அதுதான் அனுகிரகம். அந்த திரோதானம் அனுகிரகம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி வருது. முதல்ல நமக்கு சிருஷ்டி ஸ்திதி லயம் அது மூணும் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாக்கி 2 கிருத்தியங்களும் வருது. அடுத்த நாம பஞ்ச கிருத்திய பராய, 5 தொழில்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பவள், 5 தொழில்களில் ஈடுபாடு கொண்டவள், ஈடுபாடு மிக்கவள், 50 தொழில்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பவள். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம், இந்த பஞ்ச கிருத்தியங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. அந்த ஒவ்வொரு கிருத்தியத்துக்கும் அந்த வடிவெடுத்துக்கிற அம்பாள். சிருஷ்டிகர்த்தாவா இருக்கும்போது அவளை நம்மள என்ன சொல்றோம்? பிராமணின்னு சொல்றோம். அடுத்தது வந்து காக்கும் தொழிலுக்கு வரும்போது விஷ்ணுவுடைய ரூபமா அவள் இருக்கும்போது வைஷ்ணவின்னு சொல்றோம். அப்புறம் லயம் பண்ற அந்த சமாரம் பண்ற அந்த நிலைக்கு வரும்போது அவளை நம்ம வந்து ருத்ரனுடைய சக்தியா ருத்ராணின்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்தந்த அவளுடைய அந்த தொழிலுக்கு ஏற்ப அம்பாள் அந்த தேவர்களுக்கு தன்னுடைய சக்தியை கொடுத்து அவளை வந்து அவளுடைய அந்த தொழிலை செய்யறதுக்கு வைக்கிறார், சரியா செய்ய வைக்கிறார். அப்புறம் அவளுக்கு ஈஸ்வரிங்கிற பெயர். எல்லா ஜீவன்களையும் வந்து தன்னுடைய தன்மயமாக்கிக்கிறார் கடைசியில அனுகிரகம் பண்ணும்போது. அப்ப அவளுக்கு சதாசிவான்னு பெயர். அந்த பராசக்தி மட்டும் ஏக வஸ்து, அது நம்ம மறந்துடக்கூடாது. அவ மட்டும் ஒண்ணுதான். அவ இப்படி 5 தொழில்களுக்காக தன்னை 5ஆ பிரிச்சுக்கிறான். 5 பேரை உண்டாக்கி அவளுக்கு இந்த தொழிலுக்கு உண்டான சக்தியை கொடுக்கிறான். அதனால அவளுக்கு பஞ்சகிருத்திய பராய் அப்படிங்கிற இந்த 5 தொழிலுக்கும் அவ வந்து அதிபதி. அவளும் சிவபெருமானும் வேற வேற இல்ல, நமக்கு தெரியும். சமஸ்ரீ ரூபத்துல இருக்கும்போது சிவபெருமானுக்கே 5 முகங்கள் இருக்கு. அவருக்கே அவருக்கு 5 முகம் இருக்குன்னா அவளுக்கும் தான் இருக்கு. 5 முகத்தின்னு சொல்றாரு அபயாம்பிகை பட்டர். அவள் 5 முகத்தி அப்படின்னு. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யாஜாதம், இந்த 5 முகங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு. அது சமஸ்ரீ ரூபம். அதெல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துனாக்கா சுவாமி சிவபெருமான். விஷ்ணு ரூபத்துல அவருக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், சதாசிவம், இது 5 பேரா இருக்கு. ஆனா எந்த இதுல யார் இருந்தாலும், எந்த ரூபத்துல யார் இருந்தாலும், எந்த தொழிலை யார் செய்தாலும் அவர்களுக்கு சக்தியை கொடுப்பவள் நம்முடைய அம்பிகை, நம்முடைய லலிதா. அதனால அவளுக்கு இந்த பஞ்சகிருத்திய பராயணா அப்படிங்கிற இந்த அடுத்த நாம பானுமண்டல மத்தியஸ்தா. சந்திரமண்டல மத்தியக்கான்னு ஒரு நாம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஞாபகம் இருக்கா? இல்ல அப்படிதானே? எஸ் மேம் இருக்கு. பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி, பகமாலினி, பஞ்சாசனா, பகவதி, பத்மநாப சகோதரி. பானுமண்டல மத்தியஸ்தா சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருக்கும், சந்திர மண்டலத்துல நடுவுல இருக்காங்கிறத பார்த்தோம். சந்திரமண்டல மத்தியக்கான்னு பார்த்துட்டோம். நம்ம சகசிராரத்துல இருக்கிற அந்த 16வது கலைக்கு பேரு சந்திரமண்டலம். அங்க இருக்கு, அங்க இருக்கிற நம்முடைய தேவி. அதே மாதிரி பானுமண்டல மத்தியஸ்தா சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருப்பவள். ஞாயிறுக்கு நடுவுல சூரியனை வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். அவரை வந்து ரொம்ப மதிக்கிறோம். ஏன்னா நமக்கு வேற தெய்வங்கள்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அவரு தினம் பார்க்க முடியும். அவர் வரலான்னு ரொம்ப கஷ்டம் உலகத்துக்கு. ஏன்னா இன்னைக்கு சூரியநாராயண சுவாமியை காணுமேன்னு கேட்கணும்.
அதனால அவரு வந்து காலை நேரத்துல அந்த உஷத் காலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நேரத்துல, நண்பகல்ல, சாயங்காலத்துல, எல்லா நேரத்திலையும் அந்த சூரிய பகவானை நம்ம தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணும்போது நம்ம யார தியானம் பண்றோம்னாக்க, அதுக்கு மத்தியில அந்த சூரிய மண்டலத்துக்கு மத்தியில இருக்கிற நம்முடைய அம்பிகையை தான் நம்ம தியானம். அம்பாள தியானம். சூரிய மண்டலத்துல நடுவுல இருக்கிறவோ, இந்த பகலும் இரவும் கூடுற வேலைக்கு சந்தியான்னு பேர். சோ அந்த சந்தியா காலத்துல வந்து சந்தியா வந்தனம்னு சொல்றோம் இல்லையா, காயத்ரி சொல்றோம். அந்த தேவி, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒளி கொடுக்கிறோம் அந்த தேவி தான். சூரியனுக்குமே ஒளி கொடுக்கிறோம் தேவி தானே. சூரியனுக்கு யாரும் ஒளி இல்லை, அவர் தானே சுயமாக பிரகாசிப்பார், அதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷம் தான். ஆனாலும் அவருக்கு ஒளி கொடுக்குறோம் நம்ம அம்மா. அதனால இந்த சந்தியா காலத்துல நம்ம வந்து காயத்ரி சொல்லி தேவியை வழிபடும். சூரியனும் பகலும் இரவும் கூடுற அந்த நேரத்துல சந்தியா காலம்னு பேர். அப்போ அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருக்கிற தேவியை நமஸ்கரிக்கிறோம். அந்த தேவிக்கு பேரு சந்தியா தேவி. அவளை எந்த மந்திரம் சொல்லி நம்ம வந்து அவளை பூஜிக்கிறோம்னாக்க காயத்ரி. ஏன்னா காயத்ரிக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னாக்க, அவ ஒரு நாளைக்கு 3 வேதங்களும் ஓதிருக்காளாம். 3 வேளையும் 3 வேதங்களையும் ஓதிருக்கான், 4 வேதங்களையும் ஓதிருக்கான். அதனால காயத்ரி சொன்னோம்னாக்க 4 வேதங்களையும் சொன்னதுக்கு சமம்னு சொல்லி. அதனால சந்திரமண்டல மத்தியக்கான அவளை பார்த்துட்டோம். இனி வக்னி மண்டல வாசினின்னு ஒரு பேர் வரப்போகுது, அடுத்து வரப்போகுது 352வது நாமம். மேம், இப்ப உஷத் காலத்துல வந்து காலையில வந்து காயத்ரி சொன்னோம்னா மைண்ட் வந்து ஷார்ப்பா இருக்கும், கரெக்ட். சந்தியா காலத்துல சொல்றது வந்து மைண்ட் டயர்டா இருக்கும்ல, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் முடிச்சுட்டு. ஆமா, நீ காயத்ரிய சொல்ல ஆரம்பிச்சேன்னா அந்த டயர்ட்னஸ் சொல்ல போயிடும். நம்ம டயர்டா இருக்கும் நம்ம நினைச்சுக்கிறோம். நீ காயத்ரி சொல்ல ஆரம்பி, காயத்ரி சொல்ல ஆரம்பிச்சேன்னா உன் டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போயிடும். சொல்ல ஆரம்பி, டயர்டா இருக்கும் சொல்ல ஆரம்பி. சந்தியா காலத்துலதான் சொல்லணும், அதாவது பகலும் இரவும் அந்த கூடுற நேரத்துல. நம்ம சௌந்தர்யலகரோட கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த சந்தியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்துலதான் சந்தியா வந்தனம் பண்ணுவான், காயத்ரி சொல்லுவான். எனக்கு சூரியனும் சந்திரனும் 2 பேரும் கிட்ட இருக்கிற மாதிரி அந்த நேரத்துல. சூரியன் அப்பதான் மறையிற, சந்திரன் அப்பதான் வெளியில, 2 பேரும் இருக்கான். சூரிய மண்டல மத்தியஸ்தா, சந்திர மண்டல மத்தியஸ்தானி எல்லா மண்டலத்திலயும் இருக்காவும். அடுத்தது இன்னும் ஒரு மண்டலம் இருக்கு, அதாவது அக்னி, வக்னி மண்டல வாசினின்னு ஒரு நாமா இருக்கு. அது ஒரு, ஏன்னா அவளுக்கு 3 கண்ணு, சூரியன் சந்திரன் அக்னி இல்லையா அம்பாளுக்கு, அந்த நாமம் அடுத்து வரும். அதனால இந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவுல இருக்கிற தேவிய நம்ம வந்து தியானம் பண்றோம். அவ வந்து நம்மளுக்கு எல்லா வெளிச்சத்தையும் ஒளியும் கொடுத்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த நாமாவுடைய உட்கருத்து. வானமண்டல மத்தியஸ்தா பைரவி. சிவபெருமானுடைய எத்தனையோ ரூபங்கள்ல வந்து இந்த பைரவர் அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய பத்தினி பைரவி. ஏன்னா அவ சமமானமாங்கிறது நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டே வரும். அவ 2 பேரும் சமானமானவங்க. அவர் பைரவர்னா அவ பைரவி. இந்த பீரு அப்படின்னா பயப்படுற தன்மைன்னு அர்த்தம், நம்மளை பயப்படுத்துறவர். பைரவர்னாக்க அதுவும் மகாபைரவ பூஜித்தான்னு ஒரு நாம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மகாபைரவர் பீஷணப்படுத்துறவர், பயப்படுத்துறவர்னு அர்த்தம். அம்பாள் வந்து அந்த பைரவருடைய துணைவி. அந்த பைரவருக்கு சக்தி கொடுத்து அவருடைய கர்மங்களை, அவருடைய தொழிலை அவர் செய்யறதுக்கு உதவுறவும் நம்முடைய அம்பிகை. அதனால அவருக்கு பைரவியின் பேரு. இன்னொன்னு என்ன எடுத்துக்கலாம்னா பைரவருடைய சக்தி அவர், அதனால பைரவி. பைரவர்னா பயங்கரர்னு. பரமசிவன் வந்து கொஞ்சம் அவர் சமார தொழில் இல்லையா, சிவபெருமான் சமாரம் பண்றது, அதனால கொஞ்சம் பயங்கரமா. பகமாலினி, பகமாலினியாக இருப்பவள் அம்பாள் வந்து நித்யா தேவி. நித்யா பகம் அப்படின்னா ஒரு மாலை, அதுக்கு பேரு பகம்னு பேரு. அந்த மாலையை வந்து அவ அணிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம். பகம்ங்கிற தெய்வீகத்தை மாலையாக அணிந்து கொண்டது.
கொண்டவள் பகமாலினி. அதாவது பகம்னா என்னன்னாக்கா 6 விஷயங்களுக்கு பகம்னு பேர். ஞானம், வைராகியம், வீரியம், ஐஸ்வர்யம், ஸ்ரீ, கீர்த்தி. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பகம்னு பேர். இதெல்லாம் சேர்த்து அவ ஒரு மாலையா அணிஞ்சிட்டு இருக்கா. அதனால அம்பாள் பகமாலினி. வைராகியம் என்னம்மா? வைராகியம், ஞானம், வைராகியம், வீரியம், ஐஸ்வர்யம், ஸ்ரீ, கீர்த்தி. ஞானம்னா உங்களுக்கு தெரியும், அறிவு. அறிவு வந்து எல்லா உயிர்களுக்கும் அறிவு கொடுத்துருவாதான். அவளுக்கே சித் சக்தின்னு பேர் இருக்கு, சின்மையின் பேர் இருக்கு. ஞானம் எப்போ எப்போ நமக்கு அது மேல போறதோ அந்த பரிணாம வளர்ச்சி நமக்கு ஏற்படுறது, நம்ம அம்பாளை பக்கத்துல போறோம். வைராகியம்ங்கிறது பற்றின்மை, இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சொல்றோம். எந்த நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எது மேலேயும் நமக்கு ஆசாபாசம் எதுவும் கிடையாது, அது வைராகியம். எந்த செயலையும் நேர்மையா செய்யறது வந்து வீரியம். நான் நேற்றுக்கு உங்களுக்கு ஏதோ மகாவீரியாய நமகான்னு ஒரு நாமம் வந்தது அம்பாளுக்கு, ஞாபகம் இருக்கா? அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் வீரியம்னா என்னங்கிறதுக்கு சொன்னேன். அதாவது ராமன் வந்து பரசுராமன் இடத்துல கோபத்தை அடக்குறான், அவருடைய கோபத்தை அடக்குறான். எப்படின்னா ரொம்ப சாந்தமா பேசு, அது அவனுடைய வீரியம். அதாவது தர்மத்திலேருந்து பிறழாமல் தர்மத்துடைய வழியில நடக்குது, அதுதான் வீரியம். வீரியம்னா ஏதோ கதை கத்தியெல்லாம் எடுத்துன்னு சண்டை போடுறதுன்னு அர்த்தம். இப்போ இவர்கிட்ட வந்து வாலி வந்து என்ன ஏப்பா இப்படி மறைஞ்சிருந்து கொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு சம்வாதம் பண்ணி அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லி இதனால்தான் நான் உன்னை வந்து இப்படி மறைஞ்சிருந்து அடிக்க வேண்டியிருந்ததுன்னு சொல்றேன். அதெல்லாம் தான் வீரியம். அதாவது ஒரு முறையான எப்படி ஒரு தர்ம வழியில ஒரு வேலையை செய்யணுமோ அது அந்த வழியில செய்யணும். சும்மா வீரியம்னா பலம், எல்லாரையும் அடிக்கிறது குத்துறது அப்படின்னு அர்த்தம். வீரியம்ங்கிறது ரொம்ப அழகா ஒரு விஷயத்த கையாளும், அதுக்கு பேர் தான் வீரியம். எந்த செயலையும் திறம்பட செய்யறது, நேர்மையா செய்யறதுக்கு பேரு வீரியம். ஐஸ்வர்யம் ஆளும் திறமைன்னு அர்த்தம். ஐஸ்வர்யம்னா செல்வம்னு சொல்றோம், இருந்தாலும் ஆளும் திறமை. அம்மாள் எவ்வளவு முறையா தன்னை ஆள்றா, எப்படி அவளுடைய சில கோட்பாடுகளுக்குள்ள அவளே கட்டுப்படுறா அப்படிங்கறதெல்லாம் நம்ம சில நாமாக்கள்ல பார்த்துட்டே வந்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ஞாபகம் வருதா? தன்னுடைய சில வழிமுறைகளுக்கு இப்படிதான் இந்த உலகம் இயங்கணும்னு வச்சிருக்கா இல்லையா, அதுக்குள்ள அவ தன்னையே கட்டுப்படுத்திக்கிறா. அதுல இருந்து அவ விலகி வரது இல்லை, தன்னை உட்படுத்திக்கிறா. அதுக்கெல்லாம் இது இந்த நாமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா மறுபடியும் ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஸ்ரீன்னா உங்களுக்கு தெரியும் அழகுன்னு அர்த்தம். உலகத்துல அம்பாள் எல்லாமே அழகாதான் படிச்சுட்டா, அதனால கீர்த்தினா புகழ். இந்த 6ஐயும் அம்பாள் இந்த 6 விஷயங்களுக்கும் அம்பாள் தான் சொந்தக்காரி. மறுபடியும் அவளுக்கு உட்பட்டது இதெல்லாம். அவளுடைய ஆளுகைக்கு, அவளுடைய ஆட்சிக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே அவகிட்ட இருக்கிறது தான். அதனால அவளுக்கு பகமாலினி அப்படிங்கிற இந்த நாமம். பகமாலினி பகமாலினிங்கிற ஒரு தேவி வந்து இந்த நம்ம திதி நித்யா தேவிகள் பார்த்திருக்கோம்ல, 15 நித்யா தேவிகள். அதுல ஒரு தேவி சுக்லபக்ஷத்து த்விதியை, கிருஷ்ணபக்ஷத்து சதுர்தசி, இந்த 2 திதிகளுக்கும் நித்யாவாக இருக்கக்கூடியவள் இந்த பகமாலினி. நீங்க கட்கமாலா பார்த்தீங்கன்னாக்கா அந்த 15 நாமாவும் பார்த்தீங்கன்னா பகமாலினிங்கிற பேர். ஏற்கனவே ஜுவாலாமாலினிங்கிற நாமும் நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஜுவாலாமாலினி காஷிப்தா பக்னி பிராகார மண்டலா. மறந்து போயிடுறது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். திதி நித்யா தேவிகள் வந்து பகமாலினி ஒத்தி, ஜுவாலாமாலினி ஒத்தி. இப்ப நம்ம இப்ப பாக்குற நாம வந்து பகமாலினி. பத்மாசனா, தாமரையை ஆசனமாக கொண்டவள், கமலாசனத்தில் இருப்பவள், பத்மத்தை ஆசனமாக கொண்டவள். தெரியும், 1000 இதழ்கள் கொண்ட தாமரையில சகஸ்ரத்துல கூடி சகஸ்ரதள பத்மம் பார்த்தோம்ல. இன்னைக்கு நம்ம காமிச்சேனே ஒரு நாளைக்கு உங்களுக்கு சகஸ்ரதள பத்மத்தை.
அதுல குடியிருக்கா அம்பாள். அதனால அம்பாளுக்கு இந்த பத்மாசனா, தாமரை பூவில் வீற்றிருப்பவள், தாமரையை ஆசனமாக கொண்டவள் அப்படிங்கிற இந்த நாள் பகவதி. ஈஸ்வர சக்தி எல்லாத்தையும் பெற்றவளுக்கு பேரு பகவதியின் பேரு. ஈஸ்வர சக்தி எல்லா விதமான சக்தியும் பெற்றவள் பகவதி. பகம் அதாவது பரபிரம்மத்தை பரவஸ்வ வந்து நம்ம பெண்பாலா சொல்லும் போது பகவதின்னு. பத்மநாப சகோதரி, விஷ்ணுவனுடைய சகோதரி, விஷ்ணுவுடைய இளையவள், அவருக்கு இளையவள் அப்படின்னு சொல்றோம். விஷ்ணுவு கூட பிறந்தவள் அப்படின்னு சொல்றோம். தாமரை பூ போல அழகான நாபியை உடைய பத்மநாபன். அவருடைய நாபியிலிருந்து உண்டார தாமரையில தான் பிரம்மா இருக்காருன்னு சொல்றோம். அவர் அதுலதான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு. குந்தி பூத்த பெருமாள்னு ஒரு பெருமாள் தொண்டிங்கிற ஊர்ல ஒரு கோவில் இருக்கு. அங்க இருக்கிற பெருமாளுக்கு பேரு உந்தி பூத்த பெருமாள். உந்தியில தாமரை பூத்து இருக்கு, அதுல பிரம்மா உட்கார்ந்துருக்கு. அதனால பத்மநாபன், பத்மநாபன்னாக்க தாமரை பூ போன்ற நாபியை உடையவர், அவருடைய சகோதரி பத்மநாப சகோதரி. எப்படி இவருக்கு சகோதரியானா? இவர் பரபிரம்ம சுரபிணி அப்படின்னு சொன்னாக்க சில காரணங்களால, சில விஷயங்கள்ல அவளுக்கு வந்து அவர் வந்து ஒரு சகோதரரா அவளுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை பண்ற. இன்னொன்னு என்னன்னாக்கா, அம்பாளுடைய புருஷ ஸ்வரூபம் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுடைய ஸ்திரீ ஸ்வரூபம் அம்மா. அவ்வளவு. இதோட நம்ம நிறுத்திக்கிறோம். உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிய அடுத்த வாரம் பார்க்கலாம். Thank you, teacher. Thank you.